வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பட்டியலில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வந்து பெயர்களை பதிவு செய்து கொள்வதாக பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார். கோவை புலிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள அரசு மகளிர் கல்லூரியில் புதிதாக 6 வகுப்புகள் கொண்ட கட்டிடங்கள் கட்டுவதற்கான பூமி பூஜையில் அவர் கலந்து கொண்டார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கல்லூரியில் சட்டப்பேரவை உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 2,46,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் வகுப்பறை கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். மேலும் இளங்கலை பட்டம் மட்டுமல்ல, இந்த கல்லூரியில் முதுகலை பட்டம் பெறக்கூடிய வாய்ப்பும் ஏழை எளிய பெண்களுக்கு கிடைக்கும் என்றும் வானதி ஸ்ரீனிவாசன் கூறினார். ஆறு வகுப்பறைகள், 2 கழிப்பிடங்கள் உள்ளிட்ட ஒரு தனியான ஒரு பிளாக்கை கட்டி கொடுக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 2,46,00,000 ரூபாய் இந்த வகுப்பறைகள் கட்டுவதற்காக நிதியை ஒதுக்கி இருக்கிறோம். இந்த மகளிர் கல்லூரி துவங்கப்பட்டு சிறிது வருடங்களே ஆனாலும் கூட அதிகமான எண்ணிக்கையில் இங்க இருக்கக்கூடிய அத்தனை கோர்ஸுக்குமே பெண்கள் முழுமையாக நிரம்பி இருக்கிறார்கள். வகுப்புகள் நல்ல நிலையில் சென்று கொண்டிருக்கிறது. இங்கு கூடுதலாக வகுப்பறைகள் கட்டப்பட்டால் பட்ட மேற்படிப்பு படிக்கின்ற கோர்ஸுகளுக்கெல்லாம் அனுமதி கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும்.